எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக 15 லட்சம் வாக்குகளுக்கு மேலாகவும், அதோடு மட்டும் கிடையாது, 4 எம்எல்ஏக்களையும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலைமை உண்மையாகவே நல்ல விஷயமா, நல்ல சைனா, பாமகவுடைய வளர்ச்சியா இல்லை தோல்வியா அப்படின்ற விஷயத்தை தான் நாம் இந்த காணொலிக்குள்ள பேச வந்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, பாமக எந்தெந்த தொகுதிகளை பார்த்தீங்கன்னா நாம வென்றிருக்கோம், எந்தெந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம், எந்தெந்த தொகுதிகள் நாம அறவே பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் கேப்பபிலிட்டி கூட பார்த்தீங்கன்னா வரலன்ற விஷயத்தையும் நம்ம இந்த 18 தொகுதிகளை பற்றிய சில விஷயங்களை நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லதான் கொஞ்சம் அந்த டேட்டாவோட பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கேன். பெரும்பகுதியாக எல்லாருமே அந்த டேட்டாவை எடுத்திருப்பீங்க. எடுக்காத இருக்கிற சொந்தங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலை ஏற்படுத்த தான் நம்ம இந்த காணொலிக்குள்ள வந்திருக்கோம். இந்த டேட்டா, இந்த விஷயம் சொல்றதெல்லாம் தாண்டி உண்மையாகவே பாட்டாளி மக்கள் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வின்னிங் கேப்பபிலிட்டியில இருக்கா இல்லை தோல்வியை நோக்கி நம்ம போறோமான்ற விஷயத்தை பத்தி தான் நாம பேச போறோம். பாமகவுடைய வெற்றி தொகுதிகளில் முதன்மையா இருக்கிற தொகுதி பார்த்தீங்கன்னா ஓட்டு வித்தியாசத்துல தருமபுரி தான். சௌமியா அண்ணி அவர்கள் நின்னாங்க. 93,713 வாக்குகள் பார்த்தீங்கன்னா பெற்றிருந்தாங்க. மற்ற கேண்டிடேட்டோட, அதாவது தாவேக்காவை விட பார்த்தீங்கன்னா 20,896 வாக்குகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசத்துல நாம வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கோம் தருமபுரியில. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் தொகுதி அண்ணன் வைத்திய அவர்கள் 88,992 வாக்குகள் பார்த்தீங்கன்னா பெற்று 18,490 வாக்குகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணன் கணேஷ்குமார் அவர்களுடைய வாக்கு சதவீதம் ஜிஞ்சி பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் 78,201 வாக்குகள் பார்த்தீங்கன்னா வாங்கி 12,645 வாக்குகள் வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் முன்னாள் திமுக அமைச்சரை வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்தீங்கன்னா பெற்றாரு. அதே போல முன்னாள் மயிலம் எம்எல்ஏவா இருந்த பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவகுமார் அவர்கள் விக்கிரவாண்டியில் இந்த முறை நின்னாங்க. விக்கிரவாண்டி தொகுதியில அவங்க பார்த்தீங்கன்னா 69,727 வாக்குகள் பார்த்தீங்கன்னா பெற்று வெறும் 910 வாக்குகள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றியை நாம பெற்றோம். அடுத்ததா ரொம்ப நியரஸ்ட்ல நம்ம தோத்த தொகுதி அப்படின்னா பெண்ணாகரம் தான். பெண்ணாகரத்தில் அண்ணன் பாடி செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா நின்னாங்க. அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 78,075 வாக்குகள் பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் பெற்றாரு. அவங்க டிவிகே கிட்ட பார்த்தீங்கன்னா விட்ட அந்த ஓட்டுகளுடைய பார்த்தீங்கன்னா மைனஸ் எவ்வளவு அப்படின்னா 3,165 ஓட்டு வித்தியாசத்துல தான் நாம் இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா இழந்திருக்கோம் பெண்ணாகரத்துல. இங்க பல பூசாரி கும்பல்லாம் வேலை பார்த்துச்சு, ஜிகே மணி மாவம் பார்த்தீங்கன்னா நின்று பல வேலைகளை பார்த்து, அதனால இந்த ஓட்டு சதவீதத்துல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்ததுனால பெரும்பகுதியா ஒரு 3,165 வாக்குகள் வித்தியாசத்துல நாம பெண்ணாகரத்தை பார்த்தீங்கன்னா தற்பொழுது கைவிட்டிருக்கோம், நமக்கு கிடைக்காம போயிருக்கு. ஸோ அப்படி கிடைச்சிருந்தா 5வது தொகுதியா நின்று இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சோளிங்கர் தொகுதி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி. அண்ணன் சரவணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 78,820 வாக்குகள் பார்த்தீங்கன்னா பெற்றாங்க. அதுல நாம பார்த்தீங்கன்னா டிவிகே கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனஸ்ல விட்ட வாக்குகள் அப்படின்னா 5,686 வாக்குகள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டஃப்பான ஒரு சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஒரு பெரும் தொகுதி. ஸோ அதனால சோளிங்கரையும் அடிச்சிருக்கலாம். சோளிங்கர் எடுத்திருந்தா கம்பல்சரி நாம ஒரு 6வது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா பார்த்தீங்கன்னா இருந்திருப்போம். அடுத்த ஒரு தொகுதியா பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் நூலிலையில பார்த்தீங்கன்னா விட்ட தொகுதி அப்படின்னா போலூர் தொகுதி. போலூர்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் சிஆர் பாஸ்கரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நின்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விட்ட அந்த வெற்றி வாய்ப்பு எவ்வளவு அப்படின்னா 6,517 வாக்கு வித்தியாசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கைவிட்டாங்க. 61,444 வாக்குகள் பார்த்தீங்கன்னா சிஆர் பாஸ்கரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. பட் டிவிகே விட பார்த்தீங்கன்னா ஒரு 6,517 வாக்குகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசத்துல நம்ம தோல்வியை பார்த்தீங்கன்னா போலூரையும் பார்த்தீங்கன்னா கைவிட்டிருக்கோம். அடுத்த ஒரு தொகுதியா பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா விருதாச்சலம் தொகுதியில நம்ம மொத்த வாக்குகள் எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 59,791 வாக்குகள் தான் நம்ம பெற்றிருக்கோம். விருதாச்சலம் வன்னியர் கோட்டை, வன்னியருடைய பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல நாம வெறும் 59,791 வாக்குகள் வித்தியாசம் தான் பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கோம். அந்த எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல நம்ம இந்த பிரேமலதான்ற பார்த்தீங்கன்னா ஒரு பஜாரி கிட்ட தோத்துருக்கோம் அப்படின்னா 9,560 வாக்குகள் வித்தியாசத்துல நியரஸ்ட் 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம கைவிட்டிருக்கோம்.
விருதாச்சலம். ஸோ இது மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் இருக்கிற ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீதி எல்லாமே 10,000க்கு மேலே தான் இருக்குது. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் நம்ம 51 தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து வெறும் 35,997 வாக்குகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு அப்படின்னு பார்த்தா 97,342 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸில் இருக்கும். அடுத்தது உத்திரமேரூர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்கள் வந்து நின்னாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 62,809 வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. டிவிகே கிட்ட நம்ம வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 22,108 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலு அண்ணன் திருப்போரூரில் வந்து பார்த்தீங்கன்னா 67,392 வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். அங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 42,703 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை சந்திச்சிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு 45,540 வாக்குகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். 74,867 வாக்கு வித்தியாசத்தில் நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கோம். 3ஆம் இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வெஸ்ட்டில், அதாவது சேலம் மேற்கு தொகுதியில் கார்த்தியண்ணனுடைய இது. ஏன்னா சேலம் மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். 1,20,000 25,000 வாக்குகள் கொண்ட அந்த பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் நாம் வந்து பார்த்தீங்கன்னா 45,540 வாக்குகள் தான் பாமகவுக்கு செலுத்தியிருக்கோம். இது என்ன மாதிரியான வந்து மனநிலை வன்னியர்கள் இருந்தோம் அப்படின்னே தெரியல. அடுத்தது வந்து சேலம் வடக்கு சதாசிவானன் முன்னாள் எம்எல்ஏ மேட்டூர் எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் நின்று 44,238 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி 41,472 வாக்குகள் வித்தியாசத்தில் டிவிகே கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷிவந்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலின் அவர்கள் நின்னாங்க. 56,488 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். பட்டு 33,223 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் பல கட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சூழல் நிகழ்ந்ததுனால இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுபொருளாக சொல்லப்பட்ட விஜிகே மணி அவங்கெல்லாம் வந்து கடந்த 2 தேர்தலாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த திமுகவுடைய கூடாரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெற்றி பெற்று இருக்கு. அப்படி பார்க்கையில் வந்து நம்ம காங்கிரஸ் கிட்ட 10,825 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கோம். மயிலாடுதுறையும் வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு பெரும் தொகுதி. வன்னியர்களுக்கே சதி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமை வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மயிலாடுதுறையில். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மயிலாடுதுறையில் நம்ம பெற்றிருந்த வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 57,166 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். அதே போல தனி தொகுதி காட்டுமன்னார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகிட்ட இருந்து வந்து 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கோம். காட்டுமன்னார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நின்று 52,116 வாக்குகள் வந்து நம்ம பெற்றிருக்கோம். அடுத்து திலகபாமா பெரம்பூர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா களமிறக்கப்பட்ட ஒரு வேட்பாளர். வெறும் 8,561 வாக்குகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வாங்கி 1,11,804 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கிறாங்க. 10,000 வாக்குகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கல. இன்னும் சொல்ல போனா நம்ம போட்டியிட்ட ஒட்டுமொத்த தொகுதியிலே டெபாசிட் இழந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியாக பெரம்பூர் தொகுதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமக சொல்லணும். ஏன் பெரம்பூர் வாங்கினாங்கன்னு தெரியல. பெரம்பூர்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திலகபாமா அவங்க ஏன் நின்னாங்கன்னு தெரியல. வெறும் 8,000 வாக்குகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. பெரம்பூரும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் பெல்ட் தான் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 வாக்குகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் ராவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்வேலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதியில் நின்னாங்க. அவர் கூட பரவாயில்ல 31,675 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாரு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை அங்கே கீழ்வேலூரில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக பாமக வாங்கியிருக்க வாக்குகள் எவ்வளோ அப்படின்னா 15,39,745 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பாமக இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருந்து 4 எம்எல்ஏக்களை வந்து நம்ம பெற்றிருக்கோம். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான். ஏன்னா பாமகவுடைய உட்கட்சி பூசல், ராமதாஸ் அவர்கள் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு எதிராக சமூகத்துக்கு எதிராக என்னென்ன விஷயங்களை பேசினாங்க சொன்னாங்க செஞ்சாங்க அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கு தெரியும். எலெக்ஷன் கேம்பெயின்ல என்னென்ன குரலை வித்தைகள்லாம் வந்து அவங்க காட்டுனாங்க. திமுகவுக்கு அவங்க எவ்வளவு விசுவாசமா இருந்தாங்க. பாமகவுடைய வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க ராமதாஸ் அணி அப்படின்றது நம்மளுக்கு முழுக்க தெரியும். அப்படி இருந்த இந்த சூழல்ல பலகட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாமக சந்திச்சும் கூட இன்னைக்கு 4 எம்எல்ஏக்களை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பாமகவுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு சதவீதம் அப்படின்றது எந்த இடத்துலையுமே பால்படலை, எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறையில. நாம் ஒரு 3 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெற்றி பெற்று இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து தவற விட்டுட்டோம்.
தவறை விட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருத்தப்பட்டு ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இனிமேல் நாம வந்து இந்த கட்டமைப்பை இன்னும் பெரிதாக மாற்றணும். 2031 தேர்தலுக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி பல கட்ட முன்னெடுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும். குறிப்பா இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து பாரபட்சம் பார்க்காம கொடுக்கணும். இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே எடுத்துட்டு வரணும். பொறுப்புகளை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை செயல்பட வைக்கணும். அவங்களுடைய செயல் தான் 2031 வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய வலிமையா வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி மதிப்பிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான், இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் கண்டிப்பாக பாமக வந்து பார்த்தீங்கன்னா கைவிடணும். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து டிவிகேல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற பல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வயசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இருக்காங்க. அந்த பசங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா தெரியாதான்லாம் தெரியல. ஆனா அவர்களுக்கான வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அவங்களை வந்து இன்னைக்கு எம்எல்ஏவா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மாத்திருக்கிறார் அப்படின்னா ஒரு நம்பிக்கை தான். இளைஞர் சமுதாயத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வச்சதோடைய விளைவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பெற்றிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வன்னிய இளைஞர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வைக்க கூடாதுன்றத கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். புரியுதுங்களா? வைக்கணும், வைத்தே தீரணும். இளைஞர்களை வைக்கணும். இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சிக்கல்ல இருந்தா கூட அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பூம் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆளுமைகளா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில அண்ணன் அன்புமணி அவர்கள் உருவாக்கணும். நீங்க உருவாக்கல அப்படின்னா பாமகவுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோல்வியோ வெற்றியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை நம்ம வந்து முடிச்சுக்கிற ஒரு சூழலுக்கு போயிடுவோம். அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாமக தலைமை, பாமக வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் மேல இருந்து யோசிச்சு இதற்கான முன்னெடுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கணும். உண்மையாகவே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து ஒன்று திரண்டிருக்கு. நீங்க சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா பேச்சை அப்படியே ஆணித்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு இவ்வளோ பெரிய வெற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு மட்டும்தான் பரிசீலிக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? மீதி எந்த கட்சிகளுக்குமே இது வந்து நடக்கல. திமுகவுக்கு நடக்கல, அதிமுக இன்னைக்கு அதிமுகவே பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் பாமக மட்டும்தான். மற்ற வந்து கூட்டணி கட்சிகளாம் ஒன்றும் வந்து அதிமுகவுக்கு எதுவுமே செய்யலை. வட தமிழகத்துல குறிப்பா வன்னியர் பெல்ட்டுகள்ல வந்து திமுக தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் பாமக, பாமகவுடைய கோர் ஓட்ஸ். புரியுதுங்களா? அந்த கோர் ஓட்ஸை இன்னும் வந்து நாம அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும், இது பண்ணணும் அப்படின்னா இளைஞர்களை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகளை பாரபட்சம் இல்லாம அதை ஒரு தாரக மந்திரமா கையில் எடுத்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு அன்போட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறேன், சொல்லிக்கிறேன். உண்மையாகவே 2026 சட்டமன்ற தேர்தல் விமலவர்மனுக்கு ஒரு திருப்தி தான். புரியுதுங்களா? எனக்கு எந்த ஒரு சங்கடமும் கிடையாது. திமுக ஒளிந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவங்க எதிர்கட்சியா நிக்கிட்டோம், எங்கேயோ நிக்கிட்டோம், அவங்க ஆளுங்கட்சியா இல்லாத வரைக்கும் நாம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வன்னியர்கள் வந்து சந்தோஷப்படணும். ஏன்னா வன்னியர்களுக்கான பிரதித்துவத்தை வட தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா திமுக செதைச்சிச்சு, கேவலமா பார்த்துச்சு. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சவுக்கிடியா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து இவ்வளவு பெரிய ஒரு வேலையை திமுக எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக செஞ்சது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மனதார வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுறேன். வன்னியர்கள் யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். பல சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். பாமகவுடைய வெற்றி முகம் தொடங்கி இருக்கு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில இன்னும் அந்த தலைமையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பல முன்னெடுப்புகளை, பல விஷயங்களை, பல மாற்றங்களை கட்சிக்குள்ள செய்யணும். அது செய்யப்படும் பொழுது 2031 கண்டிப்பாக பாமக ஒரு மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வந்து பார்த்தீங்கன்னா இங்க தமிழகத்துல மாறியே தீருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னியர்களும் சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவை ஏத்துக்குங்க. இந்த முடிவு வன்னியர்களுக்கான நல்லதை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தரும் அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த 5 வருஷத்துக்கான வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை நோக்கி நம்ம பயணப்படுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்